இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒருவரோடு கூட கர்த்தர் பேசும்படியாக கொடுத்த வசனம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 37 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்திலேயே ஏசப்பா தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெற்கு போலி அப்படின்ற ஒரு எல்லைகளின் வழியாய் கலிலேய கடல் அருகே வர்றாங்க. அங்கே பாருங்க, கொன்னை வாயுடைய திக்கி திக்கி பேசுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏசப்பா இடத்துல கூட்டிட்டு வர்றாங்க. அந்த மனிதனுக்கு காதும் கேட்கல. ஆனா அவரிடத்துல கொண்டு வந்து ஏசப்பா அவர் தமது கையை அவன் மேல வைக்கும்படியாக வேண்டிக் கொள்றாங்க. அப்பொழுது ஏசப்பா அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமிச்சு விட்டு எப்பத்தா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதுக்கு திறக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லி அர்த்தமா. உடனே பாருங்க, அவனுடைய செவிகளும் திறக்கப்படுகிறது. அப்படி நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் அழகா பேசினான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஏசப்பா இடத்துல அவனை கூட்டிட்டு வரும் பொழுது ஏசப்பா தமது கையை அவன் மேல வைக்கும்படியா தான் வேண்டிக் கொள்றாங்க. அவ்வளோ ஒரு விசுவாசம். ஏசப்பா கையை வச்சாலே, இந்த மனிதன் மேல கையை வச்சாலே சுகம் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோட வர்றாங்க. ஏசப்பா அப்படியே சுகப்படுத்த தன்னுடைய விரல்களை அவன் காதுகளை வச்ச உடனே 2 அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. திக்கி திக்கி பேசுன அவனுடைய நாவு அழகா பேசுகிறது. பாருங்க, அவனுடைய காதும் அழகாக திறக்கப்படுகிறது. 2 அற்புதத்தையும் ஏசப்பா அழகா செய்றாங்க. அந்த அற்புதத்தை ஒருவருக்கும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க ஏசப்பா. ஆனா ஏசப்பா சொல்றத அவங்க எவ்வளவுக்கு அதிகமா அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ, அவங்க அவ்வளவுக்கு அதிகமா ஏசப்பா உடைய நாமத்தை பிரசித்தம் பண்றாங்க. ஏசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அவங்க சொல்றாங்க. பாருங்க, செவிடர் கேட்கவும் உண்மையை பேசவும் ஏசப்பா செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தை ஏசப்பா செய்கின்றார் என்பதை குறித்து எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த மனிதர்கள் மூலமாக கர்த்தர் செய்கின்றார். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நபர் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை காது கேட்காமல் இருக்கலாம், ஒருவேளை திக்கி திக்கி பேசலாம், இல்லைன்றால் சரீரத்தின் அவயங்களில் ஏதோ ஒரு உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது நிமித்தம் பெற்றோர்களாகி நீங்களும் கூட வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாக கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் அந்த விண்ணப்பத்தை வைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்தின் நபர்களுக்காக. கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. ஏசப்பாவில் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய அவர் அதிசயங்களின் தேவன், அற்புதத்தின் தேவன். அவரால் எல்லாம் கூடும். நீங்களை விசுவாசிங்க. இந்த மனிதர்கள் பாருங்க எப்படி அற்புதமா சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க, ஏசப்பா கையை அவன் மேல வைக்கும்படி தான் வேண்டிக் கொள்றாங்க. ஆனா பாருங்க, எவ்வளோ அற்புதமாய் அவங்க விசுவாசத்தை ஏசப்பா கனப்படுத்தி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். 2 அற்புதத்தையும் செய்தார் அல்லவா. வாயை அழகா பேச வச்சாரு, காதை அழகா திறந்து கேட்க வச்சாரு. அதே போல இந்த அற்புதத்தை காட்டிலும் இன்னும் பெரிய அற்புதங்களையும் ஏசப்பா செய்தார் அல்லவா. மரித்து போனவர்களையே உயிரோடு எழுப்பினார் அல்லவா. அப்படியானால் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எந்த சூழ்நிலைகளில் ஒருவேளை மரித்து போய் கிடக்கிற ஒரு நிலைகளில் இருந்தாலும் கூட ஏசப்பாவுடைய கரம் உங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலே படுமானால், கையை ஏசப்பா வைப்பாரானால், நீங்கள் விசுவாசிக்கும் போது அப்படிப்பட்ட அற்புதத்தை ஏசப்பா செய்வாங்க. உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலே செய்வார். நீங்க விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.